சின்ன பொண்ணு இங்க பாரு, இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், நீ காலம் முழுக்க இப்படிதான் அழுதுகிட்டு தான் இருக்கணும். என்னம்மா சொல்றா? பின்ன என்ன சின்ன பொண்ணு, இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தானா நீ எப்படி சமாளிப்ப? உன் மாமியாரையும் உன் நாத்தனாரையும் சொல்லு. ஆனா நீ என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இப்பவுமே கிளம்புறலாமா? இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னும் கூட கொஞ்சம் தான் சண்டை பெரிசாகும். அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். சரியா? மாப்பிள்ளை கூட தானே இருக்காரு, அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஏம்மா நீயே இப்படி தனியா விட்டுட்டு போனா எப்படிம்மா என் நிலைமை தெரிஞ்சு? சின்ன பொண்ணு, எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துல இருப்பாங்கன்னு தெரியாது சின்ன பொண்ணு, நம்ம தான் வாழ பழகிக்கணும். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நீ இவ்வளவு பயந்தா எப்படி? வயித்துல இருக்க குழந்தை எப்படி தைரியமா பிறக்கும்? கரெக்ட் தான் சின்ன பொண்ணு உங்க அம்மா சொல்றது. உங்க அம்மா இங்க இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் சண்டை தான் வரும், போயிட்டு வரட்டும். ஆமா சின்ன பொண்ணு, சொல்ற கேளு. இது 7வது மாசம், இன்னும் 2 மாசத்துல நீ வளகாப்பு முடிஞ்சு அங்க வர போறா. அப்ப நீ அங்கதானே இருக்க போற, அப்புறம் என்ன? ஆமா கரெக்டா தான் சொல்றாங்க, சொல்லுறத கேளு. ஆனாலும் நீங்க உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம், என் மாமியார் போக சொல்ல வேண்டாம்னு சொல்லி. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்களோ? இல்ல சின்ன பொண்ணு, அது சரிப்பட்டு வராது. இன்னும் கூட கொஞ்சம் அவர் மேல கோபம் தான் வரும். அதுக்காக தான் சொல்றேன், சும்மா இரு. இத்தனை நாள் பொறுமையா தானே இருந்த, அதே மாதிரி இரு. எக்காந்து கொண்டு அந்த நகையை திருப்ப கொடுக்காத சொல்லிட்டேன். சரிம்மா வா, போயிட்டு வருவோம். நீ எங்க வார? நீ இங்கதான் இருக்கணும், நான் மட்டும்தான் போறேன். சரி சரி, போயிட்டு வாமா. சம்மந்தியம்மா. யாருக்கு யார் சம்மந்தி? என் பொண்ணை உங்க பையனுக்கு தானே கொடுத்துருக்கேன், அப்ப நீங்க தான் எங்க சம்மந்தி. என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புனா போதும், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் சரிதாம்மா. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? அம்மா சொன்ன மாதிரி வளகாப்புக்கு செலவு பண்ண பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போங்க. ராதிகா, அது அவ அம்மாவே கேட்கல, உனக்கு என்ன பிரச்சனை? நீ வாய முடி, என் பொண்ணு எனக்காக கேட்கறா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏமா இதெல்லாம் ரொம்ப ஓவரமா சொல்லிட்டேன். உனக்கு இது தேவையில்லாத விஷயம். ஆமாம்மா, என் பொண்ணு சொல்ற மாதிரி என் காசெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போங்க. என்னம்மா சொல்றீங்க நீங்க? 9வது மாசம் தானே நாங்க பண்ணணும், அப்ப அது செலவு மட்டும் தானே நாங்க ஏத்துக்கணும். இது என்னம்மா கூத்தா இருக்கு? உங்க பொண்ணுக்கு 5வது மாசம் 7வது மாசம்னு எங்க அம்மா பண்ணணும்னு எங்க அம்மாக்கு தலையெழுத்தா? இங்க பாரு ராதிகா, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன் எங்க அம்மைய. இனி உங்க நகைய நான் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நகையை திருப்பி தர வரைக்கும் நீங்க என்னென்ன பேச்சு பேசுனீங்க, இப்ப மட்டும் நீலி கண்ணீர் வச்சிட்டு இருக்கீங்களா? ராதிகா, அண்ணின்ற மரியாதை இருக்கட்டும். அண்ணே, இப்ப மட்டும்தான் தெரியுதா அண்ணே அண்ணி நாத்தனார் உறவெல்லாம்? அப்ப நான் சொன்னனே, அப்ப யாருமே என்ன மதிக்கலையே, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி ராதிகா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவேன்? நகையை எடுத்தேன்னா சரி ஓகே, தெரியாம பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு அவசரத்துல. ஆனா அதுக்கு பதிலா டூப்ளிகேட் வரைக்கும் தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கீங்க, அது எப்படி? என்ன அதெல்லாம் நான் அப்ப பண்ணது, இப்போ நான் தெரியாம பண்ணிட்டேன்னு தான் சொன்னேன். ஏலே, அதெல்லாம் நீ வளவலன்னு பேசிட்டு இருக்காது என் பொண்ணை போட்டு. ஆமா, கேள்வி கேட்டா உடனே வந்துரு நீ வரிஞ்சு கட்டிக்கிட்டு. அவன் ஒரு கூறு கட்டவன், நீ ஏன்டி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் சரிதாம்மா. இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வளகாப்புக்கு பண்ண பணம் எங்களுக்கு தேவை, சரிங்களா? 5வது மாசம் 7வது மாசம் நான் செலவு பண்ணியிருக்கேன், அது எனக்கு வந்தே ஆகணும். சரிங்கம்மா, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கேன் உங்களுக்கு. ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க 2 நாள் தானே என் மொபைலுக்கு டைம் கொடுத்தீங்க, அதே மாதிரி 2 நாள் எனக்கு வேணும். அம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. நியாயம் அநியாயத்தை பத்திலாம் நீ பேசாதப்பா. நான் உன் மாமியார் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட இல்ல. சரியாம்மா? நீங்க நாளைக்கு எடுத்துட்டு வந்து தந்துருங்க. ஏமா 2 நாள் தானே சொன்னேன், இப்ப நாளைக்குன்றா. வாய் தவறி சொல்லிட்டேன்டா, 2 நாள் கழிச்சு எடுத்துட்டு வந்து தாங்கம்மா. சரிம்மா, நான் 2 நாள் கழிச்சு எடுத்துட்டு வந்து தாரேன். சரிம்மா, போயிட்டு வாரேன். ராதிகா, போயிட்டு வாரம்மா. சின்ன பொண்ணை பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரிம்மா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ராதிகா, நீ உங்க வீட்டுக்கு போலையாமா? இங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க எதுக்கு அதெல்லாம் கேட்கீங்க? என் பொண்ணு என் கூட இருப்பா, அங்க போவா, எங்க வேணா இருப்பா, அது எதுக்கு நீங்க கேட்கீங்க? அதேதான் உங்களுக்கு சொல்லிட்டேன், தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒன்றும் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த வீடும் இல்ல, உங்க புருஷன் சம்பாதிச்சு உங்க பொண்ணுக்கு பேர்ல எழுதி வச்ச வீடு இல்ல. இது எங்க அப்பா சுயமா சம்பாதிச்ச வீடு. எனக்கும் இதுல உரிமை இருக்கு. நான் வருவேன் போவேன், என்னை யாருமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு நான் பெத்த மோவலை. நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆளாளுக்கு நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. ஏமா அவங்க என்ன கேட்டாங்க? இப்போ நார்மலா தானே கேட்டாங்க, அது எதுக்கு நீங்க 2 பேரும் இவ்வளவு பேசி அவ்வளவு அவங்கள காயப்படுத்துறீங்க? இப்படி பண்ணுவீங்கன்னு 2 பேரும் நினைச்சு கூட பார்க்கலாமா? ரொம்ப மோசமா பண்றீங்கம்மா நீங்க 2 பேரும். பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். கேட்டது என்னுடைய தப்பு தான். சரி மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு பார்த்து இருந்துக்கோமா. பார்த்து போயிட்டு வாமா. சரிம்மா, போயிட்டு வாரேன்.